MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். எங்களுடைய மலேசியா பயணத்தின் போது நாங்கள் கண்டு உணர்ந்த விஷயங்களை சமூகம் நலன் கருதி உங்களுக்கு விழிப்புணர்வு செய்ய விரும்புகிறோம். ஒரு மனிதன் வெளிநாடு செல்லும் பொழுதுதான் நம்முடைய இயல்புத்தன்மை, அவர்களுடைய செயல் இவற்றுக்குள்ள வேறுபாடை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மலேசிய பயணம் எங்களுக்கு எப்படி கிடைத்தது என்றால், நாங்கள் தொடர்ந்து உளவியலில் ஏற்படும் மாற்றங்கள், உளவியல் குறைபாட்டினால் ஏற்படும் வாழ்க்கை தர நிகழ்வுகள் இவற்றை விழிப்புணர்வு செய்து கொண்டே வருகிறோம். அந்த வீடியோவை பார்த்த மலேசியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர், இந்த சேவை எங்களுடைய நிறுவனத்துக்கும் எங்களுக்கும் தேவை என எங்களுக்கு ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு அழைப்பு விடுத்தார். எங்களுக்கான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் அவர் ஏற்படுத்தி, அவர் ஒவ்வொரு இடத்திலும் எங்களை தங்க வைத்து மலேசியாவை முழுமையாக சுற்றி காண்பித்தார். அதில் நாங்கள் கற்ற அனுபவம், பெற்ற அனுபவம் என்பது மிகப்பெரிய அறிவு சார்ந்தது. மலேசியா மக்கள் தமிழை மிகவும் அற்புதமாக நேசிக்கின்றனர். அங்குள்ள தமிழ் மனிதர்கள், மக்கள்கள் அனைவருமே தமிழ் என்று சொல்வதில் பெருமிதம் கொள்கின்றனர். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கை அனுபவம்தான் அந்த மலேசிய பயணம். அங்கு செல்லும் பொழுதே நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் என்கின்ற உணர்வு வருகிறது. அந்த மலை காட்சிகள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. நண்பர்களே, இந்த உலகத்தின் எந்த பகுதியும் சுற்றி பார்ப்பதற்கு பணம் தேவையில்லை. நம்மால் இயன்ற அளவு இந்த உலகத்துக்கு சேவையை செய்கிறோமா என்று கேள்வி கேட்டாலே போதும். நம்முடைய சேவைகளை உலகம் தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதிலும் இந்த உளவியல் சேவை என்பது மக்களுக்கு மிக வேண்டிய ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய வீடியோக்களே அவர்களிடத்தில் எங்களை அழைத்து சென்றது. அந்த மாபெரும் தொழிலதிபர் மன நெகிழ்வோடு, ஒரு தமிழ் குடும்ப உணர்வோடு எங்களை வரவழைத்து அந்த நிறுவனத்துக்கு முழுவதும் எங்களுடைய சேவையை உளவியல் சார்ந்த இன்டெலிஜென்சி, கார்ப்பரேட் ஃபிட்னஸ், லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், வெல்னஸ் ப்ரோக்ராம் இவற்றை நடத்தினார்கள். மீதி உள்ள நேரங்களில் அனைத்திலுமே அந்த மலேசியாவின் முக்கிய பகுதிகளை எங்களுக்கு சுற்றி காண்பித்து அன்பான உபசரிப்பை கொடுத்தார்கள். ஆகவே நண்பர்களே, உலகத்தில் எந்த பகுதியும் சுற்றி பார்ப்பதற்கு நம்முடைய சேவை இருந்தால் போதும் என்பதுதான் இந்த விழிப்புணர்வின் முக்கிய நோக்கமாக உள்ளது. இந்த மலேசியா பயணத்தின் போது சில பகுதிகளை எங்களுக்கு அழைத்து சென்று காட்டினார்கள். அங்கு நாங்கள் ஒரு குழுவாக ஒரு நிகழ்வை நடத்தினோம். பொதுவாக மலேசியாவில் உள்ள அதிகப்படியான இளைஞர்கள் அதிக வேகத்தில் காரை ஓட்டி உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதற்கான ஒரு விழிப்புணர்வை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து இந்த டிராவலிங் சைக்காலஜி, டிராஃபிக் சைக்காலஜி, டிரைவிங் சைக்காலஜி இவற்றை பற்றிய ஒரு ஆய்வை நடத்தினோம். அந்த சமயத்தில் தான் எங்களுக்கு தோன்றியது, டிரைவிங் இன்டெலிஜென்சி என்ற ஒரு புதுவிதமான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று. மலேசியாவில் நாங்கள் துவக்கியதான் இந்த டிரைவிங் ஸ்கில் இன்டெலிஜென்சி என்கின்ற ஒரு ப்ரோக்ராமை. இதை பற்றிய ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு இந்த டிரைவிங் சைக்காலஜி மிகவும் உதவிகரமாக, தூண்டலாக இருந்தது என்று சொல்கிறோம். அதேபோல் பலர் இந்த இடத்தை சுற்றி பார்ப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அமைதியாக உள்ளது என்று சொன்னார்கள். உண்மையில் நாங்கள் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தோம். நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் தான் அங்கு இருக்கிறீர்கள். உங்களை அழைத்து சென்று அங்கு நீங்கள் அமைதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அமைதியை படுத்தி கொண்டே அந்த இடத்துக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய உள்ளத்தை அமைதி உருவாக்குவது, திருப்தியை உருவாக்குவது, மகிழ்ச்சியை உருவாக்குவது உங்களுடைய மனதில் உள்ள அறிவு தான். அந்த அறிவை புதுப்பித்து கொண்டு எங்கு சென்றாலும் மகிழ்ச்சி தான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உளவியல் சிறப்புத்தன்மை அவர்களுக்கு கூற ஒரு வாய்ப்பாக இந்த பயணம் அமைந்தது. மலேசியாவில்
அதிகமாக பூனைகள் வளர்த்தப்படுகிறது. அவங்களுடைய அந்த பூனை வளர்ப்பு பிராணியாக உள்ளதால் அந்த பூனைக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயாரித்து மிக அதிக அளவில் ஆர்வத்துடன் அதை விற்பனை செய்கிறார்கள். இது ஒரு கார்ப்பரேட் பிஸ்னஸ் என்கிற அளவுக்கு இந்த பூனை சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. பூனைக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுப்பது மிகப்பெரிய ஒரு தொழிலாக அங்கு உள்ளது. அதே போல் மக்கள் அனைவரும் அந்த பூனைக்கு வேண்டிய அனைத்து விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு 10-20 பூனை இருக்கும். ஆனால் சீனர்கள் மட்டும் நாயை அதிகமாக விரும்புகிறார்கள். அவர்கள் நாய்க்கு தேவையான உணவை கொடுப்பார்கள். அதற்குண்டான மிகப்பெரிய தொழிற்சாலை வைத்துள்ளார்கள். மலேசிய மக்கள் பெரும்பாலும் பூனைக்கு தேவையான அனைத்து தொழிற்சாலைகளையும் மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்து அந்த பூனையை வளர்த்துகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். கல்வி, பொருளாதார, சமூக நல, உளவியல் ஆரோக்கியத்துக்காக எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய இந்த மலேசிய பயணம் மிக வெற்றிகரமாக இருந்தது. மீண்டும் பல வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.